ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கால ரொம்பவும் ரேரா காணப்படுற ஒரு ஃபிஷ் வந்து கரை ஒதுங்குது. இந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே எல்லாருமே பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஃபிஷ் வரும்போது பின்னாடியே பெரிய ஆபத்தை கூட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஒய்ஆர் ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஃபிஷ் ரொம்பவும் ரேரா தான் பார்க்க முடியும். இதுக்கு காரணம், இந்த ஃபிஷ் 3200 அடிக்கு கீழே இருந்து கடலுக்கு மேல வரும். அது வரும்போது ஒன்னு இறந்துதான் வரும். அவ்வளவு சீக்கிரமா அதை நம்மளால பார்க்க முடியாது. அப்படி அது வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து வரும். அது எந்த மாதிரினா, சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, இல்லனா பெரிய பெரிய ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஏன்னா ஜப்பான்ல ஒரு முறை இந்த மாதிரி ஃபிஷ் ஆயிரக்கணக்கானது செத்து மிதந்திருக்கு கடல் மேல. அதுக்கப்புறம் பின்னாடியே நிலநடுக்கம், பெரிய பெரிய சுனாமி அப்படின்னு சொல்லி ஜப்பானவே ஒரு ஆட்டிட்டு போயிருச்சு. அதனால இந்த ஃபிஷ் வந்த உடனே எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயமும் இருக்கு. 3200 அடிக்கு கீழே இருக்க ஃபிஷ் எதுக்கு மேல வரணும்? செத்துச்சுன்னா மேல வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஃபிஷ் மேல வந்து தரையில விழுந்துதான் செத்து போய், ஒருவேளை ஜப்பான்ல நடந்த மாதிரி அங்கேயும் நடந்துரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க எல்லாருமே.